விர்ச்சுவலைசேஷன் இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் கம்ப்யூட்டிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி மாடர்ன் கம்ப்யூட்டிங்கோட ஃபவுண்டேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து டில் த விர்ச்சுவலைசேஷன் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்ன? Virtualization is a technology that allows to create multiple stimulated environment. அதாவது ஒரு விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது ஒரே என்விரான்மெண்ட்குள்ளே ஒரே ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி மல்டிப்புள் விர்ச்சுவல் டிவைசஸை க்ரியேட் பண்ணுறது. ஆர்எல்ஸ் ஒரு டெடிக்கேட்டடான சிங்கிள் ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் இருந்து நம்ம வந்து விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுமே இண்டிபெண்ட்டாக வேலை செய்யும். இண்டிபெண்ட்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இண்டிபெண்ட்டான அப்ளிகேஷன்ஸ், இதை எல்லாத்தையும் பேஸாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் தான் இந்த விர்ச்சுவலைசேஷன். ஸோ விர்ச்சுவலைசேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜியை நான் கொடுக்குறேன். இந்த சிம்பிள் அனாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங்கை தான் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 30 அடுக்கு மாடி இருக்குது. இந்த 30 அடுக்கு மாடியில் ஒரு 30 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 30 ஃப்ளாட்டுமே தனித்தனியான பெட்ரூம் இருக்கும், தனித்தனியான லிவிங் ரூம் இருக்கும், தனித்தனியான கிச்சன் இருக்கும், தனித்தனியான பூஜா ரூம் இருக்கும், தனித்தனியான டாய்லெட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக வேலை பார்க்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே மிஷின். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். அண்ட் ஒவ்வொரு விர்ச்சுவலைசேஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வேலை பார்க்கும் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் அதர் மிஷின்ஸ். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய கம்ப்யூட்டர், அந்த பெரிய கம்ப்யூட்டருக்குள்ளே துண்டு துண்டாக நீங்கள் வந்து நிறைய விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸை க்ரியேட் பண்ணிங்க, ஓன் ப்ரோக்ராம்ஸ் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்க, ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவலைசேஷன். இந்த விர்ச்சுவலைசேஷனை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி. இந்த காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்றது நீங்கள் மல்டிபிள் ஹார்ட்வேர்ஸை வாங்கணும் அப்படின்னா அந்த மல்டிபிள் ஹார்ட்வேர்ஸுக்கான செலவுன்றது ரொம்ப அதிகம். காரணம், ஒரு ஃபிசிக்கல் சர்வர், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். அந்த செலவை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹார்ட்வேர் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஈஸியாக கேட்குது. என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பெரிய ஹார்ட்வேர் வாங்கணும், இத்தனை மிஷின் தாங்குற அளவுக்கு வாங்கணும்னா அந்த ஹார்ட்வேரோட காஸ்ட் அதிகமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹார்ட்வேர்ஸ் நீங்கள் மல்டிப்புளாக வாங்குறதுக்கும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணி வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காஸ்ட் எஃபிஷியன்சி வித் த ஹார்ட்வேர்ஸ் வந்து குறையும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். அது எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னைக்கு என்ன மிஷின் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எடிட்டர் இருக்காங்க, அதே நேரத்தில் ஒரு அக்கௌண்ட்ஸ் எம்ப்ளாயி இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எம்ப்ளாய்க்கு ஒரு டேலி மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலே மேக்ஸிமம் நீடட். அந்த டேலி சாஃப்ட்வேர் ரொம்ப கம்மியான ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி அவங்க எக்ஸல் ஷீட்டில், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரௌஸ் அப்ளிகேஷனில் வேலை பார்ப்பாங்க ஃபார் த பேமெண்ட் விஷயங்களுக்காக. இதே எடிட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இப்போ சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து அதிகமான ரிசோர்ஸஸ் தேவைப்படும். ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு நம்ம சிம்பிளான ஒரு மிஷினை கொடுத்து, எடிட்டிங் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஷினை நம்ம டிப்ளாய் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஹார்ட்வேரே போதுமானது. அடுத்த விஷயம் டிசாஸ்டர் ரெக்கவரி. இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி ஈஸியாக நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கும் ரீஸ்டோர் பாயிண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் இருக்காது. நீங்கள் 2-3 ஹார்ட் டிஸ்கில் ரைடு கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் 2-3 ஹார்ட் டிஸ்கில் கண்டினியூஸாக போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் இன்கேஸ் ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு ஹார்ட் டிரைவ்லேருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இன்னொரு ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணி அகைன் ரைட் கான்ஃபிகரேஷனில் விடுறதுனால நம்ம ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். அடுத்து டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் விர்ச்சுவலைசேஷன்
விர்ச்சுவலைசேஷனோட என்டையர் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு புது சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, புது வெப்பேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்எல்ஸ் ஒரு புது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், மேக் அப்ளிகேஷன் எதுவாக வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி உங்கள் நெட்வொர்க்குள்ளே கம்ப்ளீட்டாக விட்டிங்கன்னா இந்த நெட்வொர்க்கை கிராஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த சான்சஸை குறைக்கிறதுக்காக டெஸ்டிங் என்வரான்மெண்ட்டுக்காக நம்ம ஐசோலேட்டாக ஒன்று கிரியேட் பண்ண முடியும். இதனால் நம்மளுடைய புது சாஃப்ட்வேர், அதோட கான்ஃபிகரேஷன், இதோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அதெல்லாம் டெவலப் பண்ண முடியும். கூடவே ஐடி என்வரான்மெண்ட்குள்ளே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், குரூப் பாலிசி, ரிஜிஸ்ட்ரி எடிட் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவாஸ்ட் யூஸ் பண்ணலாம், காஸ்பர்ஸ்கை, K7 இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு ரூல் கிரியேட் பண்ணும்போதும் ஒரு சில இம்பேக்ட்ஸ் வந்து நம்மளுடைய என்வரான்மெண்ட்குள்ளே இருக்கும். அந்த என்வரான்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஐசோலேட்டடாக நம்ம வேலை பார்த்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது ப்ராப்பராக வேலை செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நாம் வந்து என்டையர் டிவிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது மூலயமா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி, விர்ச்சுவலைசேஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் வந்து விர்ச்சுவலைசேஷனோட என்டையர் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? 1960 ஐபிஎம் விர்ச்சுவலைசேஷன் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் டெவலப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா எக்ஸ்பென்சிவ் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், அதுவும் இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க. 1990 விர்ச்சுவலைசேஷன் ரிவ்யூ பண்ணுறாங்க. எதுக்காகனா x86 ஆர்கிடெக்சருக்கு வந்து அதை யூட்டிலைசேஷன் கரெக்டாக இருக்கணும், பவர்ஃபுல் சர்வஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. 1999 VMware ஃபஸ்ட்டு x86 விர்ச்சுவலைசேஷனோட சொல்யூஷனோட வந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் விர்ச்சுவலைசேஷன் மெயின் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ்க்குள்ளேயே கொண்டு வராங்க. இன்னைக்கு 2000க்கு அப்புறம் இன்னைக்கு விர்ச்சுவலைசேஷன் தான் ஃபவுண்டேஷன் ஃபார் த கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்றைக்கி கிளவுட் கம்ப்யூட்டிங், AWS, Azure, மாடர்ன் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாம் இன்றைக்கி கிரியேட் ஆகிருக்கு. அப்படின்னா 2000 இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த விர்ச்சுவலைசேஷன் ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ் தான் இன்றைக்கி கிளவுட் கம்ப்யூட்டிங்காக வந்து நிற்குது. ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் இல்லை, நம்ம வந்து லோக்கலாகவும் நம்மளால் விர்ச்சுவலைசேஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் விர்ச்சுவலைசேஷன் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விர்ச்சுவலைசேஷன் டாப்பில் இருக்குது. அதில் என்னென்ன டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்க தேவையா? 3 டைப் முக்கியமாக இருக்குது. ஒன்று சர்வர் விர்ச்சுவலைசேஷன், அதாவது நம்ம ஃபிசிக்கல் சர்வரை மல்டிபிள் விர்ச்சுவல் சர்வர்ஸாக பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ரெண்டாவது நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன், அதாவது நம்மளுடைய ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணலாம். தேர்ட் டைப் ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, ஹார்ட் டிஸ்க் டிரைவ், சாலிட் ஸ்டேட் டிரைவ், NVMe இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிரைவ் சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த டிரைவ் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து ஒரு சிங்கிள் விர்ச்சுவல் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம கிட்ட ஹார்ட் டிஸ்க் டிரைவில் மல்டிபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்வர் விர்ச்சுவலைசேஷன். இந்த சர்வர் விர்ச்சுவலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் எ ஃபிசிக்கல் சர்வர் இன்டு மல்டிபிள் யூனிக் ஐசோலேட்டட் விர்ச்சுவல் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் சர்வர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான். நம்ம கிட்ட ஒரு பெரிய சர்வர் இருக்கும், அந்த சர்வர்லேருந்து நம்ம விர்ச்சுவலைசேஷனை பிரிக்கலாம். ஸோ இது எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா ஹைப்பர்வைசர் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஹைப்பர்வைசர் டெக்னாலஜி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி டைரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு லேயர். நம்ம விண்டோஸில் எப்படி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கோமோ அதே மாதிரியான ஹார்ட்வேர் தான் இது. ஸோ இந்த ஹார்ட்வேரில் நம்ம ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். இந்த ஹைப்பர்வைசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம எந்த மிஷின் எந்த அளவுக்கான ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆப்டிமைசேஷனை நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஐசோலேஷன், தனியாக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் வித் த சர்வர் விர்ச்சுவலைசேஷன் ஐசோலேஷன் டெக்னிக். காமன் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா VMware, vSphere இல்லை மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்வைசர், KVM அதாவது கர்னல் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷின் இதெல்லாம் நம்ம பாப்புலராக பார்த்துக்கிட்டு இருக்க சர்வர் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன், அதாவது நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்கை இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் நமக்கு மிஷின்ஸ் எந்த சர்வருக்குள்ளே க்ரியேட் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நாம் க்ரியேட் பண்ணுற பொருட்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கும். அதுதான் சாஃப்ட்வேரில் கம்யூனிகேட் ஆகியிருக்கும். மற்றது கூட வந்து பார்த்திங்கன்னா அதால் கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அஜூர் எடுத்துக்கிறீங்க. இந்த அஜூர்க்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மிஷின் வாங்குறீங்க.
வாங்குறீங்க, அதே நேரத்தில் அஷூர்க்குள்ள ஒரு ஆப் சர்வீசஸை வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி 2 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆப் சர்வீஸ் ஒரு சர்வரில் கிரியேட் ஆகும், அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷின் வேற ஒரு சர்வரில் கிரியேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 10 விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 10 டிஃப்ரெண்ட் சர்வரில் கூட கிரியேட் ஆகலாம். அது நமக்கு தெரியாது எங்கே கிரியேட் ஆகுதுன்னு. ஆனால் இந்த 10 விர்ச்சுவல் மிஷின், அதுக்கப்புறம் ஒரு ஆப் சர்வீஸ் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஸோ இது எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்க நாம் பயன்படுத்துகிற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன். இதை தான் விநெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, VLAN டெக்னாலஜி. அதாவது விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரொமசஸில் இருக்கும். விநெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட் டெக்னாலஜியில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு நெட்வொர்க் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து ஒரு நெட்வொர்க்குள்ள நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வேணுனாலுமே நெட்வொர்க் மூலயமா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டி டெனன்ட் டேட்டா சென்டர். இந்த மல்டி டெனன்ட் டேட்டா சென்டர்னா ஒரு சர்வருக்கு மேலே நிறைய சர்வர் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவது கிளவுட் என்விரான்மெண்ட்டில் ஆர்கனைசேஷன் எதை ரெக்கவர் பண்ணுதோ, நெட்வொர்க்கை செக்மெண்ட்டாக பிரித்தாலும் நம்ம செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அந்த இடத்துல இந்த நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன் தேவைப்படுது. ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் மல்டிபிள் நெட்வொர்க் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். நார்மலான ஒரு ரைட் கான்ஃபிகரேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட் டிஸ்க்லையும் ஒரே டேட்டாவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை, பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இன்கேஸ் ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஃபெயில் ஆச்சுனாலும் நம்மளால் இன்னொரு ஸ்டோரேஜை வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கான கீ ஃபீச்சர்ஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். இந்த சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஸ்டோரேஜையும் ஒரு இடத்துல நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக கிளவுட் டெக்னாலஜியில் சொல்லணும் அப்படின்னா அஷூரோடைய நம்ம வந்து பிளாப் ஸ்டோரேஜ் சொல்லலாம். ஸோ நம்ம எங்கே அப்லோட் பண்ணுறோன்னே தெரியாது, ஆனால் வந்து அது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணுறோம். ஸோ நம்ம வேரியஸ் ஃபிசிக்கல் டிவைசஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு லாஜிக்கல் ஸ்டோரேஜ் மூலயமா அந்த ஸ்டோரேஜை நம்மளால் பூல் பண்ண முடியும். இப்படி பூலிங் அப்படின்றது என்னென்னா, இந்த ஸ்டோரேஜ் பூலிங் அப்படின்னா என்னென்னா நம்மளால் டைனமிக்காக நம்மளுடைய ஸ்டோரேஜை யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய யூட்டிலைசேஷனை ரொம்ப அதிகமாக பண்ண முடியும். அதாவது இப்போ ஸ்டோரேஜ் வந்து ஃபெயில் ஆகும், ஒரே இடத்துல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்டோரேஜ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன் மூலமா 2 டிஃப்ரெண்ட் இடத்துல இல்லை 3 டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறது தான் ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், அதாவது SANல யூஸ் பண்ணுறாங்க. நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ் NASல யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ஸ்டோரேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்மளால் விர்ச்சுவலைசேஷன் பயன்படுத்த முடியுது. ஸோ இந்த ஒரு செஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா விர்ச்சுவலைசேஷன் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ். அதாவது இது ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி கம்ப்யூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுது, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி மோர் எஃபிஷியண்ட்டாக, ஃப்ளெக்சிபிளாக, காஸ்ட் எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத இந்த விர்ச்சுவலைசேஷன் சொல்லுது. மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸை டிஃப்ரெண்ட் நீட்ஸுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதாவது சர்வர், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், இந்த விர்ச்சுவலைசேஷன் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சுக்காக மொத்தத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மேக்ஸிமம் பெனிஃபிட்டுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவலைசேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. AWS, அஷூர், கூகுள், IBM, அலிபாபா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆன் டிமாண்டாக நம்ம ரிசோர்ஸை அலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எசென்ஷியலான மாடர்ன் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த விர்ச்சுவலைசேஷன் ஒரு க்ரூஷியலான விஷயங்கள். இந்த க்ரூஷியலான விர்ச்சுவலைசேஷனை நம்ம நிறைய கிளாஸில் வித் ப்ராக்டிக்கலோட குவிஸோட நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் த வெப்டெக் அகாடமி. நம்ம விர்ச்சுவலைசேஷனை ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். அண்ட் விர்ச்சுவலைசேஷன், சர்வர் கான்செப்ட்ஸ், டேட்டா சென்டர், இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸை உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.